மாலை வணக்கத்துடன் நான் உங்கள் தமிழன். தமிழ்நாட்டுல இருக்கு நெறைய கம்பெனி இருக்குங்க. தமிழ்நாட்டுல பல கம்பெனிகள் இருக்கு. என்னுடைய வேண்டுகோள் எல்லாமே தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை கம்பெனியும் சரி, நெறைய கம்பெனில உணவு பிரச்சனை நெறையா இருக்குங்க. உணவுல குவாலிட்டி இல்ல, டேஸ்ட் இல்ல. ஏதோ பேருக்கு சாப்பாடு போடுறாங்க சார். இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா கஷ்டப்படுற எங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய வலி என்னன்னு. ஏன்னா நாம ஏசி ரூம்ல உட்காந்து வேலை பண்ணக்கூடாது. ஒரு ஒர்க்கும் பண்ண ஃபுல் ஹார்ட் ஒர்க். ஒரு கிரேன் ஆப்ரேட் பண்ணும்போது சரி, அந்த இருக்க மெட்டீரியல்லாம் எடுத்து வைக்கும்போது சரி, அத ட்ராலி ரன் பண்ணும்போது சரி, ஒரு டைம் ஏறி இறங்கும்போதும் சரி, இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம். ஆனா சில கம்பெனில பல கம்பெனில உணவ பத்தி இங்க யாருமே அத பெருசா எடுத்துக்கிறதே கிடையாதுங்க. பேருக்காக உணவு போடுறாங்க. நம்ம 2 வேள உணவு, 3 வேள உணவுமே நம்ம கேன்டீன்ல சாப்பிடுறோம். நம்ம வீட்ல சாப்பிடுற சாப்பாடு அதிகம் கிடையாது. அப்படி இருக்கும்போது, அட்லீஸ்ட் நான் வீட்டு சாப்பாடு மாரி கேட்கலங்க. சாப்பிடுற மாரி உணவு போடுங்க அப்படின்னு தான் என்னுடைய ஆசை. எல்லா கம்பெனியும் எல்லாருடைய நினைப்பும் இதுதான் இருக்கு. ஆனா இதெல்லாம் யாரும் கேட்டு வீடியோவும் போடுறதில்ல. யாரும் இத பத்தி பேசுறது கிடையாது. ஏன்னா அவங்கவங்களுக்கு அவங்களுக்கு வேலை முக்கியம். ஸோ எல்லாருக்கும் வேலை முக்கியம் தான். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் என்னுடைய மனசாட்சிப்படி பார்த்தோம்னா, எல்லாருக்கும் உடல் ஆரோக்கியம் முக்கியங்க. ஒரு கம்பெனில இப்ப நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா, 1 வருஷம், 2 வருஷம் வேலை செய்றேன்னா, அது எதுக்காச்சும் நான் ஹெல்த்தியா அந்த வேலைய முடிக்கணும்ல, செய்யணும்ல. அதுக்கு நான் ஹெல்த்தியா இருக்கணும்ல. அதுக்கு இந்த உணவு தான் முக்கியம். நம்ம சாப்பிடுற உணவு தான் நம்ம வாழ்க்கையும், நம்ம எதிர்காலத்தையும், நம்ம உடலையும் தீர்மானிக்கும். ஆனா, இங்க யாருமே அத பத்தி கவலையும் படுறதில்ல, கண்டுக்கிறதும் இல்ல. மேனேஜ்மென்ட்ல யாரும் சொல்றதும் கிடையாது. ஏன்னா, அவங்களுக்கு பயம், வேலை போயிடுன்ற அ கவல தான். யாரும் எதப்பலாம் சாப்பிட்டு கம்முனு வேலை செய்றாங்க. இது நல்லதுக்கு இல்ல. பட் இருந்தாலும் எல்லா நிர்வாகமும் இத தலையிட்டு, தயவு செஞ்சு தொழிலாளி எங்களுக்கு நல்ல உணவு போடுங்க. தெய்வமே நல்ல உணவு போடுங்க. தயவு செஞ்சு உங்கள வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றியுடன் நான் உங்கள் தமிழன். பாய் பாய்.